ஒரு க்ரூஸ் ஷிப்ல இருக்கிற வேஸ்ட் வாட்டரை என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சராசரியா 80ல இருந்து 100 திரம்ஸ் வாட்டர் வரைக்கும் ஒரு பர்சன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஷவர், டாய்லெட், லாண்ட்ரி, அப்புறமேட்டா லிவிங் ஸ்பேஸை கிளீனா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு க்ரூஸ் ஷிப் உதாரணத்துக்கு ஒரு 6000 பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஓஷன் மொத்தமா 50,000 ஷிப்ஸ் கிட்ட ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மொத்தமா 50,000 ஷிப்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவும் கடல்ல ட்ரெயின் பண்ணும்போது கடல்ல இருக்கிற சுற்றுச்சூழலுக்கும் அங்க இருக்கிற உயிர்வாழ்களுக்கும் ரொம்ப டேமேஜ் விளைவிக்கும். ஒரு கப்பலோட கழிவு நீரை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு பிளாக் வாட்டர், அப்புறம் கிரே வாட்டர்னு சொல்லுவாங்க. கிரே வாட்டரோட பிளாக் வாட்டர் நிறையவே ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை கண்டெயின் பண்ணிருக்கும். இந்த வாட்டரை கப்பலோட ஜுவல் சிஸ்டமா பயன்படுத்தி இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை டீகம்போஸ் பண்ண ஒரு சேம்பர்ல பாக்டீரியா யூஸ் பண்ணுவாங்க. பாக்டீரியா வாழ ஆக்சிஜன் தேவைன்றதால கண்டினியூஸா சேம்பர்ல ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. 2 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு கப்பல் கிட்ட இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருந்து 4 நாட்டிக்கல் மைல்ஸ், அதாவது 7.408 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 25 மீட்டர்ஸ் டெப்த்ல கப்பலை நிப்பாட்டி கடலுக்குள்ள வாட்டரை சேஃபா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க.